என் அன்பார்ந்தவர்களே, the difference between a human being and a humane being is only the letter E. ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஹியூமேன் பீயிங், அதாவது மனிதர்களுக்கும் மனிதாபமானத்திற்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஈன்றாங்க, எழுதி பாருங்கள். ஹியூமன் பீயிங், ஹியூமேன் பீயிங், அந்த ஈ ஆட் பண்ணுங்கள். அதாவது ஒருத்தர் பேசும்பொழுது அவங்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வேண்டிய மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்திலேயே எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் மனித வர்க்கத்திற்கு தான் கிடைத்திருக்குது. நம்ம வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நல்ல ஒரு இனிமையான ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். எப்படி பேசக்கூடாது என்பதற்கு சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன், மீனிங்ஸ் ஆர் நாட் இன் வேர்ட்ஸ் பட் இன் பீப்புள். அதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அந்த வார்த்தையில் இல்லை, அது யார் பேரில் நம்ம பிரயோகிக்கிறோமோ அவங்க கிட்ட இருக்கு. ஒரு சாதாரண வார்த்தை தான், அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும்போது மற்றவங்க மனசில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்ம யோசனை பண்ணுறோமான்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அண்மையில் என்னுடைய கவுன்சிலிங்கில் இது மாதிரி வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட பல பேர்களை நம்ம பார்க்குறோம். திருக்குறள் ஒன்று, தீயினால் சுட்ட புண் உள் நாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு. வார்த்தையால் ஒருத்தர் நம்ம புண்படுத்தின மாதிரி ஜென்மத்துக்கு அவங்க மறக்க மாட்டாங்க. இன்னொரு டிரைவர் ஒருத்தர் வந்தார், கிட்டத்தட்ட 20 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு, நல்ல சம்பளம். வேலையை விட்டு அவர் சொந்தமாக வண்டியை ஓட்டுறாரு. அவர் ஒரு குறையோடு வந்தார். ஏங்க நல்ல வேலையில் இருந்தீங்களே விட்டீங்க? மானத்தை விட பணமாக சார் முக்கியம்னாரு. அப்படி என்னங்க ஆச்சுன்னு கேட்டேன். மாதிரி நான் 20 வருஷம் வேலை பார்த்தேன் அந்த எம்டின்ட்ட, அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேங்க. ஒரு நாளைக்கு பிக்னிக்கு போனாங்க, எங்கேயும் ஆக்ஷன் போனாங்க. நானும் போனேன் அவங்களோட. அவங்க குழந்தைகள் இருந்தாங்க, ஐயா இருந்தார், எம்டி ஐயா இருந்தார், எம்டி ஒய்ஃப் இருந்தாங்க. எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். நான் காரெல்லாம் தொடச்சி ஷெட்டில் விட்டுட்டு உள்ளே போகும்போது இன்னும் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே போச்ச அந்த எம்டி அம்மா கூப்பிட்டு, என்னுடைய சின்ன பர்ஸ் ஒன்று வண்டியில் தவற விட்டேன்பா, போய் இருக்கா பாரு அப்படின்னு. போய் தேடி பார்த்துட்டு இல்லைம்மா அப்படின்னேன். ஃப்ரண்ட் சீட் பார்த்தியா, இந்த பக்கம் பார்த்தியா, அங்கே பார்த்தியா அப்படின்னா, பார்த்துட்டோம்மா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பையன் கொண்டா அப்படின்னாங்க. இன்னும் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை பிரித்து பாரு, அதில் இருக்கா பாரு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. எவ்வளோ பெரிய ஆள் நான், எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாணயமான ஆள். ஐயா கூட அவருடைய பர்செல்லாம் என்கிட்ட கொடுத்து வைப்பாருங்க. ஒரு பைசா எடுக்கணும் தோணாது, அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஆள். ஒரு நிமிஷத்தில் அதை மொத்தத்தையும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அந்த பேரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அவமானமாக போச்சுங்க. பிரித்து காமிச்சேங்க. அப்புறம் ரொம்ப அழுதேன். வீட்டுக்கு வீட்டம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி கேட்டாங்க. மறுநாள் போய் எழுதி கொடுத்துட்டேன் வேலையை. ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாருங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லையே நான் ஐயா கூட கேட்டேன், ஐயா பர்ஸு கூட பாருன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு அப்படின்னாங்க. ஐயாவை நீங்கள் கேட்குறது ஒரு மாதிரிங்கம்மா, என்னை கேட்குறது நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னாங்க. இந்த இடத்துல தான் ஹியூமன் பீயிங்க்கும் ஹியூமேன் பீயிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பேரண்ட்டு அவங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க கவுன்சிலிங்காக. அந்த மீட்டிங்கில் அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நாளாக அவன் என்னோட சரியாக பேசுறதில்ல, 9th படிக்கிறான் அவன் அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னா, இல்லை சார் என் பேரில் நம்பிக்கையே வைக்க மாட்டேன்றாங்க. என்ன நம்பிக்கை வைக்க மாட்டேன்றாங்க? ஸ்கூல்லேயும் என் பேரில் நம்பிக்கை இல்லை, எங்கள் வீட்லேயும் என் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையன் சொல்கிறான், சார் நான் கொஞ்சம் குறைவாக தான் மார்க் வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு நாள் முடிவு பண்ணேன் நிறைய மார்க் வாங்கணும்னுட்டு, அன்னிலேருந்து வாங்க ஆரம்பித்தேன். போன டெஸ்ட்டு நான் 100% வாங்கினேன் சார் மேத்ஸில். அந்த கார்டை வாங்கிறதுக்கு போயிருந்தாங்க, நான் எங்கள் அம்மா போயிருந்தோம். அந்த டீச்சர் இந்த கார்டை கொடுத்தாங்க. அந்த கார்டை கொடுக்கும்பொழுது டீச்சர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, ஏன்னா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, 100% போய் சொல்லாமல் சொல்லு, நீயே வாங்கினியா இல்லை காப்பி அடித்து வாங்கினான்னு கேட்டாங்க சார். அன்னியிலேருந்து என் மனசு ஒடிஞ்சு போச்சு. ரைட். எங்கள் அம்மாண்ட சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா?
ஜஸ்டிஃபை பண்ணி பேசுனாங்க. ஆமாண்டா, நீ இத்தனை நாளாக மார்க் வாங்கலை, திடீர்னு எப்படி வாங்க எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. இதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஹியூமேன் பீயிங்ஸ். இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஒரு மேனேஜர் ஒரு கம்பெனியில், அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட், அவர் கிளெப்டோமேனியக். அவருக்கு அந்த அசிஸ்டண்ட், அதாவது அது ஒரு சைக்கலாஜிக்கல் நோய். எதெல்லாம் பார்த்தா எடுத்து ஜோபியில் போட்டுருவாங்க. ஒரு பர்ஸு, பேனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கிளெப்டோமேனியக். இந்த அசிஸ்டண்ட்டுக்கு பர்ஸை பார்த்தா எடுத்து வச்சுருவார். ஆனால் அவருடைய சீட்டில் வந்து லைனாக வச்சுருவார். யாருன்னா பர்ஸு தொலைஞ்சு போனால் கூட அங்கே போய் பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு பைசா எடுக்க மாட்டார், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டார். ஒரு நாளைக்கு இந்த மேனேஜர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், என் பர்ஸு தொலைஞ்சு போச்சு, இந்த ஆள் வந்துட்டு போனார் ரூமில், அதுக்கப்புறம் தான் காணோம், உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி கிளெப்டோமேனியாக்குன்னுட்டு கூப்பிட்டு விசாரிங்க. நான் கூப்பிட்டு விசாரித்தேன், என்னப்பா அது மாதிரி பண்ணிட்டியாமே? இல்லை சார், நீங்கள் கூட வந்து பாருங்கள், என் ரூமில் வச்சுருக்கேன், இன்றைக்கி அடுத்த கூட ஒரு பர்ஸ் எடுத்துன்னு வந்தேன் பாருங்கள். போய் பார்க்குற ஒருத்தர் இல்லை. இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அந்த ஆள். இல்லைப்பா, இதுதான் எடுத்துருக்கணும். இத்தனை நாளாக அவனை பொய் சொல்லலை, இப்போ பொய்யும் சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் அந்த ஆள் எழுதி கொடுத்தாரு, இந்த என்ன சந்தேகப்படுற இடத்துல நான் வேலை பார்க்க விரும்பலை சார், எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அது நடந்தது வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனி ஞாயிறு லீவு. சனிக்கிழமை மத்தியானம் அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, ஸ்ரீதர் அந்த பர்ஸு கிடச்சி போச்சு. எங்கே இருந்ததுங்க? என்னுடைய பாக்கெட்லேயே, ஹிப் பாக்கெட்டில், பேண்ட்டுடைய ஹிப் பாக்கெட்டில் இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. அன்றைக்கி காலையில் நான் வேறு பேண்ட் போட்டு வந்தேன், இந்த பர்ஸை நான் எடுத்து வந்து தான் நினச்சிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு போய் பார்த்தா கிடச்சிடுது எனக்கு. நான் சொன்னேன், இது மாதிரி ஆகிப்போச்சு, அவர் எழுதி போயிட்டானே, அவரை கூப்பிட்டு பேசுவோம், நான் மறுநாள் கூப்பிட்றேன். வேணாம் சார், எப்போ என் பேரில் சந்தேகம் வந்துச்சோ இனிமேல் நான் வேலையில் இருக்கிறதா இல்லைன்ட்டார். நான் எதுக்காக இந்த எபிசோட் பண்ணுறேன்னா, நான் ஒருத்தர் பேசும்பொழுது மனிதர்களோடு பேசுகிறோம். ஹியூமன் பீயிங்காக இருக்கிறத விட ஹியூமேன் பீயிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக இந்த பதிவை நான் பண்ணுறேன். குழந்தைகளோட பேசுகிறீங்க, பெரியவங்களோட பேசுகிறீங்க, மற்றவங்களோடு பேசுகிறீங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.